என்னுடைய முதல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சி போய் வந்திருக்கும் என் ரசிகர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முதல் வீடியோ போட்டுட்டு அடுத்து என்ன வீடியோ போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அடுத்து ஒரு ட்ரோல் வீடியோ போடலான்னு என்னோட 7ஆம் அறிவில் தோணுச்சு. எந்த படத்தை ட்ரோல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் வசமாக ஒரு ஆடு மாட்டுச்சு. எந்த படம் ட்ரோல் பண்ணலாம்? கங்குவா பண்ணலாமா? வேணாம். சரி, இந்தியன் 2 வேணாம். வித்தியாசமான ஒரு படம் செலக்ட் பண்ணுங்க பாஸ். வித்தியாசமாவா? கம் ஸ்டாண்டிங். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? டேய், புஷ்பா ரிலீஸ் ஆகி 1800 கோடி அடிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அதை தூக்கிட்டு ட்ரோல் பண்ண வர்ற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. புஷ்பா பிளாக் பஸ்டர் ஆகி 1800 கோடி அடிச்சாலும் இது கலாய்க்க கண்டென்ட் உள்ள ஒரு படம் தான். அதனால இந்த கேடுகட்ட படத்தை ஊடுகட்டு அடிக்கலாம் வாங்க. படம் ஆரம்பிச்ச உடனே புஷ்பாவை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. சீன்ல முன்னாடி போயிட்டீங்க. ஆமால, படம் ஆரம்பிச்ச உடனே ஜப்பானை காட்டுறாங்க. அங்க துறைமுகத்துல ஒரு கண்டெய்னர் வெயிட் தாங்க முடியாம கீழே விழுகுது. உள்ள பார்த்தா புஷ்பா 40 நாளா கண்டெய்னருக்குள்ளேயே இருந்தாருன்னு காட்டுறாங்க. இதவே நம்ப முடியல. இவங்க இதுக்கு மேல நம்ப முடியாதவன்னு சொல்றாங்க. 40 நாளா 30 நாள் ஜப்பான் புக் படிச்சாராம். படம் சும்மா சொல்லலைங்க, உண்மையாவே ஒரு புக்கு கையில வச்சிருப்பாரு. சமந்தி, இங்க பாருங்க, உண்மையாகவே 40 நாள் ஜப்பான் புக் படித்தாராம். ஆமாம், அதான் 30 நாள் புக்கு தானே வாங்கிட்டு போனார். மீதி 10 நாள் என்ன பண்ணியிருப்பாரு? படித்தது ரிவிஷன் விட்டுருப்பாரோ? இப்போ தான் ஒன்று தோணுது, ஸ்ரீவல்லிக்கு தான் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஃபீலிங்ஸ் வருது. 40 நாளாக அவர் இங்கே இருக்காருன்னா அப்போ அங்கே ஸ்ரீவல்லியோட நிலைமை சரி. அது எதுக்கு நமக்கு? டேய், கைத்தை அவுத்து விட்டா அவனே கீழே விழுந்து செத்துருவான்டா. இதுக்கு எதுக்குடா கத்தி கோடாரிலாம்? சார், வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. ஆக சாகலை. அப்புறம் வழக்கம் போல் எல்லா தெலுங்கு படத்துலேயும் வர்ற மாதிரி லாஜிக்கே இல்லாத ஃபைட்டு. அதை பார்க்கணுமே, ஒரே சூப்பர் மாதிரியே தான். ஒரு ஆளை தூக்கிட்டு அவ்வளோ பெரிய படி மேலே ஏறாராம் புஷ்பா. அதை எப்படிங்க ஒரு ஆளை தூக்கிட்டு அவ்வளோ பெரிய படி மேலே ஏறினீங்க? மூச்சு வாங்களே அங்கே. என்கிட்ட பாகுபலி இருக்கு, அப்புறம் ட்ரிபிள் ஆர் இருக்கு, அப்புறம் புஷ்பா இருக்கு. உன்கிட்ட அறிவு இருக்கா? இல்லையே. அப்புறம் அங்கேருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு புஷ்பா. அப்போ இன்டர்கட்டில் ஒரு சீன் வருது. அப்புறம் முழிச்சு பார்த்தா கனவு. ஒன்றும் இல்லைங்க, கனவு. இதெல்லாம் நாங்கள் சன் டிவி சீரியல்லே பார்த்தாச்சு. இன்னும் இந்த மாதிரி சீன் எடுத்துக்கிட்டு அடுத்த சீன்லேயே சீனுக்கு கல்யாணம் பண்ணுற சீனு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிப்பாரு. புஷ்பா பிள்ளைங்களெல்லாம் போலீஸ் அடித்ததும் அங்கே இருக்க போலீஸ்க்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாரு. பிடிங்க சார் அவனை. போலீஸ்க்கெலாம் ரிட்டையர்மெண்ட் கொடுப்பானா? பிடிச்சி ஸ்டேஷனில் உட்கார வைங்க சார். முடியாது சார். ஏன்னா இப்போ அவர் இருக்கிறதே ஸ்டேஷனில் தான். அப்புறம் சாங் வருது. சாங் பார்க்க நல்லா இருக்கு. நல்லா செலவு பண்ணி பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன, அல்லு அர்ஜுன் தான் பார்க்க இந்த பிகில் படத்தில் ஆசிட் அடிப்பான்ல அவனை மாதிரியே இருக்காரு. இந்த பொண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரிசு படத்துல இந்த பொண்ணு எதுக்கு யூஸ் பண்ணாங்களோ அதுக்கு தான் இந்த படத்துலயும் இந்த பொண்ணையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு. புஷ்பா ஊருக்கே புலியா இருந்தாலும் வீட்டுக்கு பூனை மாதிரி தான் காட்டுறாங்க. அப்ப அந்த பூனை கிட்ட புஷ்பா கிட்ட ஸ்ரீவல்லி என்ன சொன்னீங்க? இப்பதான் பேர் சொன்னீங்களே, திரும்ப சொல்லுங்க. ஸ்ரீவல்லி والعود دندن لي والطبل طبطبني طبطب 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 لي. சிஎம் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வர சொல்லி கேட்க புஷ்பா போட்டோ எடுக்க போக அங்க சிஎம் கடத்தல்காரங்க கூட எல்லாம் போட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்ல புஷ்பா ஃபீல் ஆயிட்டாரு. என்னது, புஷ்பா ஃபீல் ஆயிட்டாரா? அப்ப ராஸ்மிகாவை தேடி போயிருப்பாரு. டேய், இது வேற ஃபீலிங். வேறையா? புஷ்பா வெளியே வர்றாரு. மைக்க தூக்கிட்டு எல்லாரும் வர்றாங்க. அதை விடுங்க, பிரசமாவை பாருங்க. என் பொண்டாட்டி எப்போ வந்து கேட்டது இல்லையா? அதை விடுங்க, ஃப்ரெஷ் அக்காவை பாருங்க. ஆனா இன்னைக்கு சிஎம் சார் ஒரு போட்டோ வேணும்னு கேட்டா. அதை விடுங்க, ஃப்ரெஷ் அக்காவை பாருங்க.
அப்புறம் புஷ்பா சித்தப்பாவை சிஎம் ஆக்கலான்னு பிளான் போட்டு சித்தப்பாவை டெல்லிக்கு அனுப்புறாரு. சித்தப்பா டெல்லிக்கு ஒருத்தரை பார்க்க போறாரு. யார் தெரியுமா? அப்புறம் ஃபோன் போட்டதுக்கு 5 கோடி, சோப்பால 25 கோடி, செஞ்சந்திரம் பிசினஸ்னு புஷ்பா கெத்து காட்டிட்டு இருப்பாரு. சிண்டிகேட்டை பத்தி பேசணும்னு எல்லாரையும் வர சொல்லிட்டு ராஷ்மிகா கூட டான்ஸ் ஆட போயிருவாரு. ஃபீலிங் சாங் ஆரம்பிக்குது. ராஷ்மிகாவை கிரிஞ்சு குஞ்சுன்னு சொல்றவங்க கூட இந்த சாங்கை பார்த்துட்டு ராஷ்மிகாவை சிம் பண்ணிட்டு போவான். அந்த சாங்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரஃபா நல்லா இருக்கும். ஆமா, நம்ம சிகாமத் என்ன ஆனாரு? புஷ்பா சிகாவத்தை அம்மனமா நிக்க வச்சாரு. அவர் பிடிச்சிட்டு வந்த கூலி ஆட்கள் எல்லாம் புஷ்பா கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த காண்டுல புஷ்பாவை ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு தான் நினைக்கிறீங்க. அவர் என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்க. அவளை உன்கிட்ட அனுப்பி வச்சதே உன்னை சோதிக்கதான். இன்னும் ஆம்பளையா இருக்கியான்னு பாத்தீங்களா? அவர் ஆம்பளையான்னு செக் பண்றதுக்கு பொண்ணு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு நம்ம வரலாறு அஜித்தே பரவாயில்ல போல் இருக்கே. அப்புறம் இந்த அம்மா பிச்சாரட்டியை பயங்காட்ட சொல்ல நம்ம மொட்டை பயங்காட்டுறேன்னு போய் பிச்சாரட்டியை போட்டு தள்ள சிண்டிகேட்டே பயந்துருச்சு. நம்ம மங்களம் சுடுகாட்டுக்கு நல்ல ரோட போட சொல்லுங்க, அடிக்கடி வந்து போக வேண்டிய அப்படின்னு சொல்ல எம்பி போய் சிகாமத்தை பாக்குறாரு. சிகாமத்து எம்பி சார் உங்க சட்டையை கழட்டு அப்படின்னு சொல்ல பிஎம் கலட்டுறாரு ட்ரெஸ்ஸை. என்ன ட்ரெஸ் கலெக்டரா? எம்பி புஷ்பா சாரி கேட்க வைக்கவான்னு சொல்ல மொட்டை மூஞ்சியில சிரிப்பு. அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னைய. புஷ்பா சாரி கேட்கறதுக்கு பார்ட்டி ரெடி பண்றாங்க. புஷ்பா சாரி கேட்கறத பார்க்க எல்லாரும் வர்றாங்க. யோ எங்கேயா போறீங்க எல்லாரும்? புஷ்பா சாரி கேட்க போறாராமியா. பார்ட்டியில சிகாவத்து லவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு எஸ்ஆர் நோக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எஸ்பி சாரு புஷ்பா சாரி சொல்லுவான்னு காத்துட்டு இருக்காரு போல இருக்கு. தெரியுது, நீ மூடு. புஷ்பா சாரி கேட்க வராரு. புஷ்பா புஷ்பா சாரி கேட்பாரா மாட்டாரா? கேட்பாருங்கிற கேட்க மாட்டாருங்கிற கேட்பாருங்கிற கேட்க மாட்டாருங்கிற. சாரி சொன்னதும் பென்டன்ல வர சீனை காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க. குவென் நீ பண்ணது சாதனைதான். குவென் நீ பண்ணது சாதனைதான். குவென் நீ பண்ணது சாதனைதான். அப்புறம் என்ன, சிகாவத் சாரு சரக்க பிடிச்சிருவேன்னு சவால் விடுவாரு. அப்படி இடைவேளை. இந்த இடைவேளை இந்த படத்தோட 3வது இடைவேளை. எப்படின்னா புஷ்பா படத்துல படம் முடியும் போது செகண்ட் இன்டர்வல் தான் முடிப்பாங்க. என்ன செகண்ட் இன்டர்வல் தான் கொஞ்சம் 3 வருஷம் பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி ஆயிப்போச்சு. இன்டர்வல் முடிஞ்சு சிகாவத்து எல்லா கட்டையும் பிடிச்சிருவாரு. ஆனா அது செஞ்சதுன்னு இல்லை. சந்திரா மறுபடியும் பல்பு தோத்துக்கிட்டே இருக்கீடா. காளைகளுக்கு நடுவில் காளையின் மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம புஷ்பா. இல்ல டைகர் ஃபயர். அடுத்த சீனே கோயிலுக்கு போறாங்க. தம்பி இது வேற சின்னையா. இந்த சீன்ல இருந்தா படம் ஜவ்வா இழுக்கும். திடீர்னு ஒரு சாமி பாட்டு வரும், அப்புறம் ஒரு எமோஷனல் சீனு, அங்கிருந்து ஒரு லவ் சாங்கு, அப்புறம் அங்கிருந்து ஒரு ஃபைட் சீனு, திரும்ப ஒரு எமோஷனல் சீனு. புஷ்பா மேனேஜர், புஷ்பா ஃப்ரெண்டு, புஷ்பா டிரைவர், புஷ்பா அண்ணனோட ஆளு, புஷ்பா அண்ணனோட ஆளு, புஷ்பா அண்ணனோட ஆளு. ஹலோ ஓகே. திரும்பவும் சிகாவத்து சரக்கு பிடிக்க போயிருவாரு. புஷ்பா எல்லா கட்டையும் மாட்டு வண்டியா செஞ்சிருவாரு. டேய் ஃபுல், நீயே அதை மாட்டு வண்டி செஞ்சுட்டேன்னா அதை கொண்டு போய் நாங்க என்னடா பண்ண போறோம்? அடுத்தன்னா 2000 கிலோ டன்னையும் சேஃபா சேர்த்துருவாரு. சித்தப்பாவும் சிஎம் ஆயிடுவாரு. புஷ்பாவும் சிஎம்மோட போட்டோ எடுத்துருவாரு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் நமக்கு தேஜாவு மாதிரியே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். சியாவத்து சரக்க பிடிக்க போவாரு.
புஷ்பா காப்பாற்றுவார். அப்புறம் ஒரு பாட்டு, அப்புறம் இந்த பொண்ணு வம்பிழ்ப்பாங்க, ஃபைட்டு, எமோஷனல் சீனு. அப்புறம் திரும்ப சிகாவத்து சரக்க பிடிக்க போவார், புஷ்பா காப்பாற்றுவார். அப்புறம் ஒரு பாட்டு, இந்த பொண்ணு வம்பிழ்ப்பாங்க, ஃபைட்டு, எமோஷனல் சீனு. நான் சொல்லலை தேஜாவு மாதிரியே இருக்குல்ல. சித்தப்பா எப்போ சிஎமானாரோ அப்பயே இவங்க சொல்லிட்டு வந்த கதை முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் விடாம வாங்க தெலுங்கு தேசத்தையும் ஸ்ரீலீலா தேகத்தையும் காட்டுறோன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சிகாவத்தை அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிவாரு. அப்பயே கதை முடிஞ்சுது. ஆனா அப்பயும் விடாம சின்னையா கதைக்குள்ள போறாங்க. சம்மந்தம் இல்லாம நம்ம ஜெகபதி பாப்புக்கும் இந்த அரைமுட்டையனுக்கு ஒரு லிங்கை போட்டு தேர்டு பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. இவன் வேற அண்ணாச்சிலேயே தம்பியோட பகை வருதுன்னு உயிர் எடுத்தான். இப்ப திரும்ப தம்பியோட பகை வருது, விடுவானா? நான் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? இந்த ஃபைட்டை பார்க்கணுமே. இந்த ஃபைட்டுக்கு முதல் ஃபைட்டே எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுச்சு. புஷ்பா சும்மா வாயிலே சண்டை போடுவார். அப்புறம் பத்திரிக்கையில் பேர் போட்டதும் புஷ்பா அழுதுருவார். ஊர் பூரா வச்சு அவமானப்படுத்தும் போது கூட கல் மாதிரி நின்ன மனுஷன் பத்திரிக்கையில் பேர் போட்டதும் கண்ணில் தண்ணி விட்டுருவார். அப்புறம் சரி கழுத கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோன்னு போவார். அங்கே போனால் ஒரே பாசமலை. அண்ணன் தம்பியை கட்டி பிடிக்க, கல்யாண பொண்ணு சின்னையாவை கட்டி பிடிக்க. குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனால் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். நோ ஃபேமிலி இஸ் பர்ஃபெக்ட், பட் வி ஹேவ் only one family. இன்னும் ஒன்று மிச்சம் இருக்குது. இங்கே கல்யாணம் நடக்கிற அதே நேரத்தில் அங்கே கருமாதி நடந்துட்டு இருக்கும். படுவாவி பாம்பு வச்சிருவான் கல்யாணம் நடக்கிற இடத்துல. சரி நண்பர்களே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு புஷ்பாவை ட்ரோல் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன கேட்பேன் தான் தெரியுமில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லுங்கள், நான் லேட்டாக வீடியோ போடுவேனே தவிர ஒரு நாள் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி வீடியோ போட மாட்டேன்.